துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தாங்க. நாங்க தற்காப்புக்காக ஒரு வழி இல்லாம நாங்க திரும்ப சுட்டோம். காலங்காலமா என்கவுண்டர் பண்றப்ப என்ன கதை சொல்றானோ வரி மாறாம அதே கதையை சொல்றேன். ஆனால் நடந்தது 14ஆம் தேதி அவங்க வளர்க்கக்கூடிய மாடுகள் காணாம போகுது. அந்த மாடுகளை தேடி, மேய்ச்சலுக்கு போன மாடுகள் தேடி காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போறப்ப மாட்டை பிடிக்க முடியல. மாடு வந்து சிங்கத்திலேயோ புலிட்டையோ மாட்டிடக்கூடாதுன்னு அவங்க தேடி போறாங்க. மாட்டை பிடிக்க முடியல. தேடி தேடி களைச்சு போய் ஒரு பாறையில படுத்துறாங்க. அவங்களை பிடிச்சு இந்த வனத்துறை சுட்டு கொள்ளுது. ஏன்னா அவன் தமிழன், கேட்க நாதியற்றவன். 3 பேரை சுட்டு கொண்டாங்க. ஒருவேளை கர்நாடக அரசு சொல்வது போல மானை வேட்டையாடிய ஆட்களாக நபர்களாக இருந்தால் கூட வழக்கு போடு, நீ வழக்கு போடு, சிறைப்படுத்து, கைது செய். சுட்டு கொள்றதுக்கு யாரா உரிமை கொடுத்தது? யார் உரிமை கொடுத்தது? சுட்டு கொண்டுட்டான் அநியாயமா. இன்னைக்கு அன்பு மக்களே, கேட்க நாதியற்ற இனம் தமிழினம். உங்களை அடிச்சாலோ மிதிச்சாலோ கொன்னாலோ கேட்க நாதி இல்ல. மீன் பிடிக்க போறோம் தினந்தோறும் ராமேஸ்வரத்துல அல்லது நாகப்படத்துல மீன் பிடிக்க போறப்ப நடுக்கடல வச்சு அடிக்கிறான், உதைக்கிறான், கொலை பண்றான். 800 மீனவனை கொண்டிருக்கான் நடுகு கடல்ல வச்சு. இது வரைக்கும் கேட்க நாதி இல்ல. 2 மலையாளிகளை கடற்கொலை நினைச்சு இத்தாலி கடற்படை கொன்றது. 2 பேர் கொலை செய்யப்படுறதுக்காக கேரள அரசு இத்தாலியோட பிடைமுடியை பிடிச்சு இழுத்துட்டான். பன்னாட்டு நீதிமன்றம் போயிட்டான், சர்வதேச நீதிமன்றம். எப்படியா என் நிலத்தோட மகனை கொள்ளலாம்ட்டு 2 பேர். ஆனா 800 மீனவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். நடுக்கடல வச்சு தாக்குறது, சித்திரவதை பண்றது, என்னென்ன கொடுமை இருக்கும் அத்தனை கொடுமை பண்றது. எத்தனை மீனவர் செத்து போனார்கள் நடுக்கடலுக்குள்ள. எந்த அரசு தடுத்தது? எந்த அரசு வெகுண்டு இருந்தது? ஒண்ணும் இல்ல.